இனிய வணக்கம். சி சுக்கிரன் ஜோதி நிலையம், அக்கரைப்பட்டி, சமயபுரம், திருச்சி மாவட்டம். அடியேன் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12ஆம் பாவக காரக துவகங்கள். 12ஆம் இடங்கிறது என்ன, 12ஆம் இடத்துல என்னென்ன இருக்குது, இதுவரை நீங்கள் அறியப்படியாத, தெரிந்திருக்கக்கூடியாத தகவலாகவே இன்றைக்கி பதிவு செய்கிறேன். அடியேனுக்கு தெரிந்த பதிவுகளையும் அடியேனுக்கு தெரிந்த நல்ல விஷயங்களையும் இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு செய்வது கடமைப்பட்டுள்ளேன். ஜோதிடம் என்பது அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். இது ஒரு அற்புதமான கலை. ஆயக்கலைகள் 64களில் ஜோதிட கலை மிகவும் அற்புதமான கலை. அந்த கலையை நாமும் அனைவருக்கும் கொண்டு செல்வோம் என்ற அடிப்படையில் தான் இந்த யூடியூப் சேனல் துவக்கப்பட்டது. இந்த யூடியூப் சேனல் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், ஷேர் செய்யவும், கருத்துக்கள் சரியாக இருக்கும் விதத்தில் கமெண்ட் பண்ணவும். அப்போ தான் எங்களுக்கு உற்சாகமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய குறை நிறைகளையும் சுட்டி காட்டினால்தான் அடியனுக்கு திருத்திக் கொள்வதற்கும் ஒரு அருமையான வாய்ப்பாக இருக்கும் என்று கருதுகிறேன். எனக்கு ஜோதிட கற்றுக் கொடுத்த ஜோதிட குருமார்களுக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் எனது தந்தையும் ஆகிய தாய் தந்தைக்கு இந்த 12ஆம் பாவக ஸ்தானத்தை அர்ப்பணம் செய்கிறேன். ஏனென்றால் இன்றைய பொழுதில் என் தாயாரினோட நினைவு நாள் என்பதனால் இந்த மோட்சஸ்தானங்களை பற்றி பதிவு செய்யக்கூடிய சூழல் ஏற்படுமாயின், இந்த தருணத்திற்கு என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கும் ஒரு அற்புதமான வேலையில் அந்த மோட்சஸ்தானத்தை பற்றி மற்ற நபர்களுக்கும் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். மோட்சஸ்தானம் அப்படிங்கிறது மற்ற பாவங்களுக்கு உயிர் சொல்ல வேண்டும். ஆனால் 12ஆம் பாகம் என்று சொன்னால் மோட்சஸ்தானம் தான் சொல்லணும். ஆரம்பத்தில் பணம் வரும் சொல்லுவோம். மத்தியம காலத்தில் திருமணம், வாகன, சொத்து சென்று எல்லாம் சேர்க்கணும்னு ஆசைப்படுவோம். கடைசி காலத்தில் என்ன சொல்லுவோம், நல்ல விதமாக போய் சேர்ந்தால் எனக்கு போதும்ப்பா அப்படின்னு தான் நினைப்போம். இதுதான் இன்றைய மனிதனோட வாழ்க்கை வரல இருக்குது. நல்லா இருக்க முடியும். ஆரம்ப காலத்தில் எனக்கு பணம் வேணும்னு ஓடிட்டே இருப்போம். பணம் சம்பாதிச்சாச்சு, அடுத்து மத்திய கைது வந்துடும். வண்டி, வாகனம், வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவாங்க. கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சாச்சு. எல்லாம் போர் அடித்து சலிப்பு அடைஞ்சிடும். அப்பா நான் இது வாழ்ந்த வரைக்கும் போதும், இந்த வாழ்வை விட்டு நான் போகும்போது நல்லபடியாக எந்த ஒரு துர்சம்பவங்களும் இல்லாமல், அதாவது கை கால் ஒடிஞ்சு, கால் ஒடிஞ்சு, முட்டி உடைஞ்சி, முடங்கிலாம் கிடக்காம படுத்தமா போய் சேர்ந்தனா அப்படின்னு தான் நினைக்கக்கூடிய. மோட்சம் கிடைக்குமா எனக்கு, அப்படி தான் நமக்கு கேட்பாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது அம்மா இறந்து போயிட்டாங்க, அம்மா மோட்சம் போயிட்டாங்களா, அப்பா இறந்து போயிட்டாங்க, மோட்சம் போயிட்டாங்களா, தாத்தா மோட்சம் போயிட்டாங்களான்னு தான் கேட்பாங்க. எந்த விதத்திலும் எந்த ஒரு துர்சக்தியினாலும் அடிப்படாமல் நோய் நொடி இன்றி இறுதி வரை வாழ்ந்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த 12ஆம் அதிபதி பாவத்தை பற்றி சொல்லும்போது நிறைய விஷயத்தை சொல்லலாம். என் தாத்தா இறந்து போயிட்டார், எங்களுக்கு தாத்தா இறந்துருந்து கஷ்டம், எங்கள் அப்பா இறந்து போயிட்டார், அப்பா இறந்துருந்து கஷ்டம், அம்மா இறந்து போயிட்டாங்க, அம்மா கஷ்டம், ஆவியாக வராங்க, அடிக்கடி கனவுல வராங்க அப்படின்னுலாம் இல்லாமல் அவங்க மோட்சம் அடைவதே இந்த பிரபஞ்சத்தின் முக்கியமான ஒரு நோக்கமாகும். அதாவது விபத்துகள் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல், படுத்தேன் இறந்து போயிட்டேன், ஒரு நாள் தான் படுத்தாங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மனநிலை என்றுக்கு வருதோ அன்றையெல்லாம் நமக்கு இந்த மோட்சஸ்தானத்தை பற்றி பார்ப்பது நல்ல விஷயங்களே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பதிச்சிடும். அதில் 12ஆம் இடம்னு சொல்லிட்டாங்கன்னா அதோட பாவக காரகங்கள் என்னென்ன மாதிரிலாம் வரும். 12ஆம் இடம் விரைச்செலவு, எதிரியோட நிலை, அழிவுக்கூடியது, சிதைவு, நரகம். அப்போ உடல் உறுப்புகள்னு சொல்லணும்னா இடது கண்ணை சொல்லக்கூடியது, படுக்கை அறையை சொல்லுவது. படுக்கை அறை மோட்சஸ்தானம் தாங்க. இல்லப சல்லாபம் எல்லாம் நடக்கக்கூடிய இடம் அந்த படுக்கை அறை தான் சொல்லுது. சிறைசாலை, சீரழிவு, தரம் குறைந்து வருது, ஒழுக்கக்கேடு, நெறிமுறைகள், தீய ஒழுக்கம், முற்றிலும் கைவிடல், வீண், இறப்பு, இறுதி காலங்கள், தகுதியற்ற நிலை, அழுகுதல், நஷ்டம், தோல்வி, தண்டனை, பிடிவாதம், அடங்காத நிலைகள், துன்புறுத்தல். 2ஆம் மனைவி சொல்கிறதும் 2ஆம் மனைவியை அந்த இடத்தை பிடிக்கக்கூடிய இடம் 11க்கு 2 அதுதான். அதாவது தூக்கத்திலேருந்து விழுந்து எழுந்து அது என்ன நடக்குதுன்னு தெரியாமல் திடீர்னு அலட்டியில் எழுந்திருக்குது, மன உளைச்சல் ஆகுது, மன அமைதியின்மையில் இருக்குது. பாதங்கள் சொல்கிறது, நம்ம கால் பாதங்களை சொல்கிறது, கால் பாதம் வலியை சொல்கிறது, கடனை தீர்த்தலை சொல்கிறது, தந்தை வழி சொத்துக்களை சொல்கிறது. 5க்கு 8ஆம் இடம் 5ஆம் அதாவது 9ஆம் அடிக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழி சொத்து 9ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் 12ஆம் இடம் வரும். அதனால் அந்த தந்தை வழி சொத்துக்களை பற்றி சொல்கிறது. வெட்டுதல், தூண்டுதல், சின்னாமணப்படுத்துதல், உறுப்புகளை கண்ணாப்புடன் வெட்டி எடுக்கிறது, இதெல்லாம் சொல்கிறது. திருமண இழப்புகளை சொல்கிறது, ராஜ்யத்தை இழக்கிறது சொல்கிறது, தகராறு, ஊரை விட்டு வேறு ஊருக்கு போகிறது, வேறிடம் செல்லுதல், மனைவியை இழந்து போகிறது, தந்தைக்கு பார்வை இழப்பு கொடுக்குறது, 12ல் சுக்கிரன் வசதி வாய்ப்பில் அல்லது
தொடர்பு, நீண்ட ஆயுள் உடையது, இல்லை நித்திரை சுகம் இல்லாமல் போகிறது, புதையல் கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்குமானா 12ஆம் இடம் தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு மாதிரி பார்க்கக்கூடிய விஷயங்கள். பெரும் தனம் கிடைக்கணும்னா 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். பாதங்கள் நல்லா இருக்கணும்னா 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். பாதங்கள் அடிப்படக்கூடாது, வெட்டுப்படக்கூடாதுன்னா 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். நீரில் மூழ்கி இறந்து போகிறது எல்லாமே 12ஆம் இடம் சொல்லக்கூடியது தான். நம்பிக்கை துரோகம் செய்யும் கணவன்களுக்கு சொல்லக்கூடிய இடம் 12ஆம் இடம். பெரும் செலவு செய்கிறது, வீணான செலவு, சுயநலமானது, மோட்சம் விடுதலை கிடைக்குமான்னு கேட்குறது 12ஆம் இடம். சிறை தண்டனை, வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டு வேலை, செலவுக்காக நம்ம சுகபோகங்களுக்கு அயசயன போகங்கள் எல்லாம் நல்லா இருக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். வறுமையில் கிடைக்கும் நாம் மீண்டு எழுவனா அப்படின்னு சொல்லி 12ஆம் இடம். இல்லற சுகத்தை சொல்கிறது, சிற்றின்பத்தை சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். அந்த அளவுக்கு 12ஆம் இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து இப்போ ஒருத்தன் ஊரை விட்டு ஓடி போயிட்டானா அவனுக்கு 12ஆம் இடம் சிறப்பு இல்லாமல் இருக்குது. 9 குருங்கிற மாதிரி 9, 12 கூட நிலைகள் எப்படி ஆய்வு செய்ய வேண்டும் அந்த காலகட்டத்திலாம் நம்ம வந்து உண்டு. அப்போ புதையில் ஒருத்தன் கிடைக்கணும், புதையல் சம்மந்த இடத்தை கண்டுபிடிக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். ஒருத்தனுக்கு உயர்கல்வியில் தடை ஏற்படுதுன்னா 12ஆம் இடத்தை சொல்லக்கூடியதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து 12ஆம் இடத்தை பற்றி சொல்லும்போது நிறைய நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். ரகசிய தொடர்புகள் எல்லாமே இந்த 12ஆம் இடத்தை சொல்கிறது தான். ஜோதிட ஆராய்ச்சி 12ஆம் இடத்துல தாங்க இருக்குது. ஜோசியத்தை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலை இருக்குன்னா 12ஆம் இடம் நல்லா இருக்கணும். சுரங்க தொழில்கள், சுரங்க பணி, தாயினோட தந்தை நிலைகளை பற்றி சொல்லக்கூடியது 12ஆம் இடம் தான். தந்தையின் தாயை பற்றி சொல்லக்கூடிய இடமும் 12ஆம் இடம். மாதிரி தாய் மாமன் மனைவியை பற்றி சொல்லக்கூடிய இடம், இளைய சகோதரன் தொழிலை சொல்லக்கூடிய இடம், பூர்வீகத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலை, இத்தனை பாவங்களும் இந்த 12ஆம் இடத்துல தான் இருக்குது. அப்போ 12ஆம் இடம்ங்கிறது மோட்சஸ்தானம்னு சொல்கிறோம். அதில் இருக்கக்கூடிய உள்காரகத்துவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ விஷயங்கள் இந்த இடத்துல வந்து நம்ம ஆராய்ந்து அறிவறிந்து பதில் சொன்னோமானால் வாடிக்கையாளர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மழை பெஞ்சு வந்த மாதிரி ஆயிடுச்சோ. அப்போ 12 குடையவன் 4ல் இருந்துட்டானா என்ன பண்ணுறது? இல்லை 5 குடையவனும் 9 குடையவனும் குரு பார்த்தால் தாயாருக்கு மோட்சம் உண்டு. அப்போ தாயாருக்கு மோட்சம் உண்டான்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறான்னா, அப்போ 12 குடையவன் 4ல் இருந்து 5 குடையவனோ 9 குடையவனோ குரு பார்த்தால் தாய்க்கு மோட்சம் உண்டு. 5 குரு இருந்தால் தாத்தாவுக்கு மோட்சம் உண்டு. மோட்சத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குரு கிரகம் பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். குரு பகவான் தான் அந்த சப்போர்ட் கிடைக்கணும். அந்த சப்போர்ட் குரு பகவான் சப்போர்ட் இருந்தால் அவங்களுக்கு மோட்சஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்போ 12ஆம் அதிபதி திரிகோணத்தில் 1, 5, 9ல் குரு யாராவது இருப்பின்னு பார்த்தீங்கன்னா மோட்சம் நிச்சயமாக கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லலாம். அப்போ 12ஆம் அதிபதி சுபத்தன்மை பெற கெட்டு போகாமல் இருந்தால் மரணம் முக்தி அடையும். 12ஆம் அதிபதி சுபத்தன்மையில் இருக்கணும், கெட்டு போயிடக்கூடாது எந்த நிலையிலும். அப்போ கெட்டு போகிறது அப்படின்னு என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா பாதகதாதிபதி பாதகத்தில் போய் அமர்வது, இல்லை அப்படின்னா 6, 8, 12ஆம் ஆகுது நீசமாவது, இதுதான் கெட்டு போகிறதுன்னு சொல்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி ஸ்தானங்கள் இல்லாமல் வலுப்பெறியக்கூடிய ஸ்தானங்களில் இருந்தால், இல்லாட்டி 6, 8, 12 நட்சத்திரங்களில் அமர்வது, இதெல்லாமே தீய பலன் கொடுக்கக்கூடியது தான். அப்போ நற்பலன்களில் உட்காரக்கூடிய அந்த சனி பகவான் அந்த ஒரு கிரகத்தை இங்கே மோட்சஸ்தானம் சொல்கிறது சனிக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. அந்த சனி பகவானையும் குரு நம்ம நினைச்சு பார்க்கும்போது 12 இயற்கை கிரகம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா 12ஆம் மோட்சஸ்தானங்கிறது குடிக்கக்கூடியது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா காலப்புருஷ விதிப்படி 12ஆம் இடம் மீனந்தம் மோட்சஸ்தானத்தை. அப்போ அந்த குருவாக அந்த கணக்கில் எடுத்துக்கணும். கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய சனி பகவானை எடுத்துக்கணும். இதெல்லாம் இயல்பான நிலைக்கு எடுத்து பார்த்து நமக்கு அவங்களோட பதில் சொல்லும்போது சுபத்தன்மை கெட்டு போகலை, உங்களோட முக்தி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது, உங்களோட அந்திய காலம் நல்லா இருக்கானா நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸு. சரி சார், என்னோடய உடலில் ஆத்மா பிரியும், விரயம்தான் ஆத்மாவால் ஒரு மோட்சம் கிடைக்குமா? ஒன்றை இழந்தால் தானே ஒன்றை பெற முடியும், இதுதானே நம்மளோட விதி. ஒன்றை இழந்தால்தான் ஆற்றல் ஆக்கவோ அழிக்கவோ முடியாதுன்னு சொல்கிற மாதிரி ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்று பெற முடியும். அப்போ நீங்கள் மோட்சம் போகணும் அப்படின்னா ஒன்று இழந்தால் தான் இன்னொன்று பெற முடியும். இது வந்து இயல்பான உள்ளது இது. அப்போ 12 கூட 4, 5 கிரகத்துடன் இருந்து சொத்து இருந்தாலும் அதில் ஒரு விரயம், அதனால கழித்தல் நஷ்டம் எல்லாமே ஏற்படும்னு சொன்னோம். அப்போ 12ஆம் அதிபதி 2ல் இருந்துச்சுன்னா முழுமையான பணம் வராது, கொஞ்சம் கொஞ்சமாக எதிர்பார்ப்பில் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவகம்னு சொல்லக்கூடியது. அப்போ லக்னாதிபதி 2 கிரகம் பார்க்கிறது, லக்னாதிபதி 2 கிரகம் சேர்ந்து உள்ளது. அந்த 2 கிரகம் 11ஆம் அதிபதியாக இருந்தால் கூட பிறந்த 2 பேர் என்றால் ஜாதகர் 3 பேர் என்று சொல்வார். அப்போது அங்கு 1 கூட்ட வேண்டும். ராகு இங்கே பெருக்கி தருவார், கேது இங்கே வகுத்து தருவார். 2க்கும் உங்களுக்கு வருத்தம் புரியும் நினைக்கிறேன். ராகு அப்படின்னா எதையுமே பெருசாக்கி கொடுக்குறது தான் ராகுவோட காரகம். ஆனால் கேது என்கிறது வகுத்தல் அப்படின்னா அந்த குறைச்சி தரது. 4ஆக இருந்தது 2 ஆகும், 2ங்கிறது 0 ஆகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த கேது பகவானோட வேலையை வந்து வகுத்து தரக்கூடியது. ராகு பகவானோட வேலைகள் பார்த்தீங்கன்னா பெருக்கி தருது. அப்போ பெருக்கல்ங்கிறது எண்ணிக்கையின் அடிப்படையில் 2, 4, 6, 8ன்னு போயிட்டே இருக்கும் ராகுல. ஆனால் கேது பார்த்தீங்கன்னா
16 இருக்கிறது ஒன்றா கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கிறது தான் என்னோட தன்மையை சொல்லக்கூடியது. அப்போ குரு சூரியன் இருக்குது வந்து 12ஆம் இடத்துல. அப்போ மரத்துக்கு கீழே சாமி கும்பிடுவது அப்படின்னா ஒரு ஆலமரம் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஆலமரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா விழுதுகள் தொங்கும். அந்த விழுதுகள் தொங்கக்கூடிய இடத்துல ஒரு விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அந்த சாமி வந்து கொடி சுற்றி இருக்கக்கூடிய இடத்த வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இருக்குமானா இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அதனால வழியாக அவங்களுக்கு நல்ல ஒரு சுயபோகத்தை இருக்கக்கூடிய யோகம் இன்னும் கிடைக்குமானா கிடைக்கும்னு சொல்லலாம். அது மாதிரி அயன சயன போகம், அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது 12ஆம் இடம். அயனம் என்றால் என்ன அப்படின்னு அயனம்னா அப்படின்னா வந்து கடத்துவதுன்னு அர்த்தம். கடத்துவதுன்னா என்னது? அயனம் என்றால் கடத்துவது. இந்த தேசத்துலேருந்து இன்னொரு தேசத்துக்கு போகிறது தான் அயனம். வெளிநாடு போகிறேன், திருச்சியிலேருந்து நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அயனம் போகிறது வந்து நான் வெளிநாடு தான் இருக்கிற இடத்துலேருந்து வெளியில் போய் பிழைக்கிறது அப்படின்னு சொல்கிறது தான் அயனம்னு சொல்லக்கூடியது. சயனம் என்றால் துக்கத்தை சொல்கிறது, ஒரு இறப்பை சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி. போகம் என்றால் தாம்பத்திய சுகத்தை குடிக்குது. அப்போ 12ஆம் இடம் எவ்வளோ முக்கியமான இடம்னு பார்த்தீங்களா? ஒரு பாசு பணம் சம்பாதிக்கணும், ஒரு வேலை நிரந்தரமாக இருக்கணும்னா திரைக்கடல் ஓடி திரவியம் தேடுங்கிறதுக்கு இந்த அயன போகம் வேலை செய்யுது. அதே துக்கத்தில் ஒருத்தர் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது அவங்கள துக்க நிகழ்வுகள் கொண்டாட இடமும் 12ஆம் இடம் தான் செயல்படுது. போகம் என்றால் தாம்பத்திய சுகத்தை சொல்லக்கூடியது. அப்போ அயனசயன போகங்கிறது குறிக்கக்கூடிய இடம் அப்படின்னா 12ஆம் இடமே தான். அந்த 12ஆம் இடத்துல எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி 12ஆம் இடத்தை சொல்லுது. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்லணும். ஒரு வலது கண்ணு கெட்டு போச்சா இடது கண்ணா கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லும்போது லக்னத்துக்கு 2ஆம் இடம் வலது கண்ணையும் லக்னத்துக்கு 12ஆம் இடம் இடது கண்ணையும் சொல்லும். அப்போ கண் சம்மந்தப்பட்டவங்க ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அந்த கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயம் 2ஆம் இடத்துல பாதிச்சிருக்கா 12ஆம் இடத்தை பாதிச்சிருக்கா சொல்லக்கூடிய விஷயமும் இங்கே தான். ஒருத்தருக்கு நல்லா தூங்க வேணும் அப்படின்னா நல்லா தூங்கி எந்திரிக்கணும், படுக்கை சுகம் வேணும் அப்படின்னா 12ஆம் இடத்தை தான் பார்க்கணும். அந்த ஐம்புலன்னு சொல்லக்கூடிய பாவகம் பார்த்தீங்கன்னா தூங்கும் போது உடல் உறவு கொள்வது, சுகத்தை அனுபவிக்கிறது எல்லாம் என்ன சொல்கிறதுனா 12ஆம் பாவத்தை தான் சொல்லக்கூடியது. அப்போ 12ஆம் பாவம் கெடுதல் கூடாது. அப்போ நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது, வருவாய் தரக்கூடிய ஸ்தானங்களும் அதில் தான் இருக்குது 12ஆம் இடத்துல. அப்போ 12ஆம் இடம்ங்கிறது ஒரு சிறந்த ஸ்தானம் தான் சொல்லணும். ஜாதகத்தில் எந்த ஸ்தானமும் வலுவிழந்து ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு உள்ளது தான். சரிங்களா? அந்த 12ஆம் இடத்தை பற்றி சொல்லணும்னா 12ஆம் இடத்த லக்னமாக போட்டு அதுக்கு பாவிச்சு அதுக்கு பலன் சொல்லணும். அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கு சரியாக வரும் அப்படின்றத எனது கருத்தாக வலியுறுத்துகிறேன். ஒருத்தருக்கு பகலில் தூங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டாவே அவருக்கு சனி பகவான் முதல் லக்னத்திலேருந்து 6 கட்டத்துக்குள்ளே இருந்தார்னா அவர் பகலில் தூக்கம் உண்டுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். 6 கட்டத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அது 12ஆம் அதிபதி. உதாரணத்துக்கு எது சொல்கிறேன்னா சனி பகவானை சொல்கிறேன். ஒரு லக்னம், ஒரு கும்ப லக்னம்னு எடுத்துங்க. 12ஆம் அதிபதி சனி பகவான், லக்னாதிபதியும் சனி பகவான். அவர் 6 கட்டத்துக்குள்ளே இருந்தால் லக்னத்தில் 6ஆம் இடத்துல போய் உட்காண்டார், கடகத்தில் உட்காந்துட்டார்னா கண்டிப்பாக பகல் தூக்கம் உண்டு. ஒரு 10 நிமிஷமாவது உட்காந்தாவது தூங்கிடுவார் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். வேலைக்கு போகிறாரு சார், உட்காந்த சேர்லேயே தூங்குவார் சார் அப்படின்னு சொல்லலாம் சார். அதே சனி பகவான் 7லேருந்து 12 கட்டத்துக்கு தாண்டி போயிட்டார் அப்படின்னா பகல் தூக்கம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக ஒன்று. இதெல்லாம் ஜோதிடத்தில் நீங்கள் பொருத்தி பாருங்கள், இந்த பலன்கள் சரியாக வரும். அதுமாதிரி 12 கூடையவன் 4ல் இருந்தால் அவனோட பகலில் தூங்குவது இல்லை. 12ஆம் அதிபதி போய் 4ல் இருந்துட்டார்னா பகலில் தூங்க மாட்டார். 12 கூடையவன் வக்கரம் பெற்று இருக்கும்போது, ஒரு வக்கர கிரகம் அங்கே இருக்கும்போது, ராகுக்கு ஏதோ இருக்கும்போது பகல் தூக்கம் இரவு என்று பாராமல் எதிர்ப்பதமாகவே அது செஞ்சுட்டு இது பகல் எது இரவுன்னு தெரியாமல் எல்லாரும் தூங்கிட்டு அமைப்பில் இருக்கோம்னா இருக்குன்னு சொல்லலாம். சொல்கிறது நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கோம் அப்படின்னா இந்தியாவில் பகல்னா வெளிநாட்டில் போயிருக்காரு இரவு. அப்போ இங்கேருந்து பார்க்கும்போது வந்து நான் நம்ம பகலில் செய்கிற வேலையை இரவில் செய்வார், இரவில் செய்கிற வேலையை பகலில் செய்வார். அதை தான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஏன்னா அந்த இடத்துல ஏதோ குழப்பிட்டுமோன்னு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை வந்து குழப்பிட்டுமோன்னு நினைக்க வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய நபருக்கு வெளிநாட்டில் போய் வேலை செய்ய இங்கே பகல் அங்கே இரவு அவர் மாற்றி செய்வார்னு சொல்ல வரோம். அதனால தான் அந்த வக்ர கிரகங்கள் ராகு கேதுக்குள்ள தொடர்பு பெறும்போது இந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக உண்டுன்னு சொல்லக்கூடியது. ஏன்னா 12ஆம் இடத்துல அலைச்சல், ஒளிந்து அதை மறைந்து வாழ்வது, இதெல்லாம் தான் 12ஆம் இடத்தை சொல்கிறது. ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டே விளையாடுறான்னா அது 12ஆம் பாவத்தை சொல்கிறது தான். சரிங்களா? ஒருத்தர் காணாமல் போயிட்டார் சார், ஒரு காணாமல் போயிட்டாருன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ காணாமல் போயிட்டாருன்னு சொல்லக்கூடிய விஷயத்த காணாமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லணும். ஒருத்தர் காணாமல் போயிட்டார், அவர் தேடிட்டு இருக்காங்க, ஒரு போஸ்டர் ஒட்டிருக்காங்க அப்படின்னா அவரோட புனர்பூசம் பார்த்தீங்கன்னா தேசாந்திர நட்சத்திரம்னு பொதுவாக சொல்லக்கூடியது. நட்சத்திரங்களை பற்றி காரகத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதில் 3ஆம் பாகம் புதன் தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா இவரை காணவில்லை என்று போஸ்டர் கண்டிப்பாக ஒரு ஒட்டக்கூடிய சூழல் ஏற்படணும். கண்டிப்பாக ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும்.
அது மாதிரி 8, 12 தொடர்பு பெறும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நாளாவது சிறைவாசம் போகக்கூடிய சூழல் ஏற்படும். பார்த்தீங்கன்னா 4ஆம் பாகமும் 12ஆம் பாகமும் தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விவசாய சார்ந்த துறைகளில் துணை தொழில்னு சொல்லுவாங்க, சைடில் ஒரு வேலை செய்கிறாருன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். அது மாதிரி ஸ்கிராப்பு பழைய பொருட்களை வாங்கி அந்த கழிவு பொருட்களை விற்று பணம் சம்பாதிக்கிறது அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அது இல்லைனா 12 கூடிய நாளில் இருந்துச்சுன்னா வீட்டில் பயனற்ற பொருட்கள் நிறைய வச்சுருப்பார், தேவையில்லைன்னு நினச்சிருப்பார், இருந்தாலும் அது போட்டு வச்சுருப்பார். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் வந்து இருந்துச்சு அப்படின்னா அது மாதிரி 12ஆம் அதிபதி 10ல் வந்துருச்சுன்னா பழைய இரும்பு பேப்பர் பயனற்ற பொருளை வாங்கி அதன் மூலம் ஜீரணம் செய்து அதன் வருமானம் பெறக்கூடியவர் தான் அந்த ஒரு 12ஆம் அதிபதி 10ல் இருக்கக்கூடிய தொழில். அப்போ கழிவு பொருட்களை சம்மந்தப்பட்ட தொழில் அவர் செய்யும்போது வாழ்க்கையில் முன்னேறுவார்னா கண்டிப்பாக முன்னேறுவார். சொல்லக்கூடியது சனி பகவான். இந்த சனி 12ஆம் அதிபதியும் சனியும் சேர்ந்து பார்த்த இடம் பார்த்தீங்கன்னா ஊனன்னு சொல்லலாம். 12ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் தொடர்பு கொண்டால் அப்போ அந்த செவ்வாயும் சேர்த்து பார்க்கப்பட்டாலும் அந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த 12ஆம் இடத்தை பார்த்தாலும் அந்த இடம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் ஒரு நாளடைவில் பழுதாகக்கூடும். உதாரணத்துக்கு கும்ப லக்னத்துக்கு சனி பகவான் லக்னாதிபதியும் வருவார், 12ஆம் அதிபதியும் வருவார். 6ல் போய் உட்காந்து நம்ம என்ன சொல்கிறோம், பாவக்கிரகங்களோட செவ்வாய் ராகு கேது மாந்தியுடன் தொடர்பு படும்போது அப்போ 12ஆம் இடம்ங்கிறது என்ன சொல்லக்கூடிய நம்ம கால் பாதம் ஒட்டிக்கு கீழே வரக்கூடிய பாதங்களோட பகுதி, மணிக்கட்டு கூட பகுதின்னு சொல்லக்கூடியோம். அப்போ அந்த பாவங்களில் பார்த்தீங்கன்னா அவர் வாழ்நாளில் ஒரு நாளாவது அந்த பகுதியை கழிச்சு எடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். இது ஜாதக ரீதியான உண்மை நிலவரம் தான். அப்போ அந்த தசாபுத்தி காலங்களில் அந்த கிரகங்களோட பார்வையோட நேரங்களில் இது எல்லாமே நடக்குதானா கண்டிப்பாக நடக்குது. அது சரியாக நீங்கள் பார்த்து சொன்னோம்னா எல்லா பாவத்துக்குமே உயர்ந்த பாவங்கள் தான், எல்லா பாவங்களும் சிறந்த பாவம் தான். எதையும் 12 பாவங்களையும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லவும் கூடாது. எல்லா பாவத்துலேயும் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது. ஆய்வு அறிந்து தெரிந்து ஜோதிடத்தை ஜோதினா ஒளி, திடம்னா நீயம், திடமாக ஒன்றிக்கக்கூடிய பதில் தான் அங்கே ஜோதிடமாக ஒழிக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு அற்புதமான கலை இந்த ஜோதிட கலை, மகா அற்புதம்னு சொல்லக்கூடியது, மிக அற்புதமான கலைன்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் இது. 12ஆம் பாவத்தை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு பலிதம், இடது கண்ணுக்கு வாக்கு பலிதத்துக்கு ஒரு ஸ்தானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்தான அதிபதிக்கு ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு மதிப்பு உண்டு அந்த மாதிரி சொல்லக்கூடியது. அது மாதிரி 2 தொடர்பு பெற்றாலும் ஜோதிடம் நல்ல விஷயம், அந்த ஜோதிடம் வரும். 12ஆம் அதிபதி 2ல் போய் உட்காந்தாலும் சரி, அந்த 2ஆம் அதிபதி 12ல் வந்து உட்காந்தாலும் சரி, ஜோதிடம் நல்லா வருமானா கண்டிப்பாக ஜோதிடம் வரும். பரிவர்த்தனை ஆயிருக்கு சார், ஜோதிடம் வரும். ஜோதிடமே ஒரு மறைப்பொருள் தான், ஒரு மறைந்திருக்க சூட்சமத்தை நம்ம வாக்கு வலிமையுடன் நம்ம அந்த அதிபதிகளை வைத்து நம்ம பலன் சொல்கிறோம். அப்போ ஜோதிடங்கிறது 5ஆம் இடத்தை சொல்லக்கூடியது. 5ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் தொடர்பு ஏற்பட்டாலும் ஜோதிடம் வரும். 3, 6, 8, 12 தொடர்பு இருந்தாலும் ஜோதிடம் வரும். ஒரு தான தர்மம், ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும், ஒரு அன்னதானம் பண்ணணும், தர்மங்கள் செய்யணும்னா சொல்லக்கூடிய இடம் பெயர் எல்லாத்தையும் பொறிச்சு வைக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம் தான். அப்போ 12 கூட வேணும் 5, 9 இருந்தாலும் குடும்பத்தில் முன்னோர்கள் பெயரில் கல்வெட்டில் இருக்குன்னு உங்கள் பேர், உங்கள் தாத்தா பேருப்பா, உங்கள் அப்பா பேருப்பா, ரொம்ப நாள் வருஷமாக பார்த்தீங்கன்னா உங்களோட பேரில் தான் குடும்பம் கோயில் கட்டி கொடுத்தாங்க, அவங்க பேரில் தான்ப்பா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு விஷயத்தை கேட்குறாங்கன்னா 12ஆம் அதிபதி போய் 5லேயோ இல்லை 9லேயோ இருந்துச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்தில் முன்னோரு பேர் வந்து பார்த்திங்கன்னா கல்வெட்டில் பொதிச்சு வச்சுருப்பாங்க. உதாரணம் சொல்லணும்னா 12 குடையவன் போய் 5ல் உட்காருறது, இல்லைன்னா 9ல் உட்காருது. 5ல் உட்காந்தா தாத்தா, 9ல் உட்காந்தா அப்பா. இந்த மாதிரி அந்த அவங்களோட பிரதானமான விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த மாதிரி உங்களுக்கு 12ஆம் அதிபதி சில சிறப்பு இல்லை அப்படிங்கிற நினைக்கிறவங்க நம்ம கடலூர் போகிற வழியில், அதாவது விருதாச்சலம் டு கடலூர் போகிற வழியில் பெண்ணாடம்னு இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய பிரளய காளேஸ்வரர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவனை வழிபாடு பண்ணும்போது நல்ல சிறப்பை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். சிவன் அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சிவனை நந்தி பார்க்காது, நந்தி திரும்பி இருக்கும். அப்போ 8ஆம் பாவம் அங்கே காளை மாடு, அது தடுப்பதற்கு நந்தி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 8ல் உள்ள செவ்வாய் விருச்சகத்தை பார்ப்பது, அஷ்டமாதிபதி புத்தி நடக்கிறவங்க, 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கிறவங்க, 12ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்கிறவங்க இந்த காளேஸ்வரர் வழிபாடு செய்வது வந்து உங்களுக்கு சிறப்பாக கொடுக்குமானா கண்டிப்பாக சிறப்பு கொடுக்கும். அது மாதிரி 12ஆம் அதிபதி 10ல், 12ஆம் அதிபதி 5ல்,
12ஆம் அதிபதி 9ல் 12 கூட 12 தொடர்பு, இல்லைன்னா 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்தை பார்க்கறது, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அவர் வாழ்நாளில் ஒரு நாளாவது கும்பாபிஷேகம் செய்ய அவர் தலைமையில் அவர் முன்னின்று கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அமைப்பு, தர்ம தானங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, அன்னதானங்கள் செய்யக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கானா? கண்டிப்பாக உண்டு. இது ஜோதிட ரீதியான உண்மையான கருத்து. இதை அவங்க இந்த பொறுப்பில் இருக்கவங்களை இந்த ஜாதக ரீதியாக ஆய்வு செஞ்சு பாருங்கள். இது ஆய்வு செய்யப்பட்டு நான் அறிந்த விஷயத்தை தான் இந்த இடத்துல பதிவு செய்ய. இந்த 12ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் 100% சரியான தகவலை மட்டும் நான் பதிவு செய்கிறேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஊரை விட்டு தள்ளி வைக்கக்கூடிய, ஊரை விட்டு தள்ளி வைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? 12 கூடையவன் 12 கூடையவனோட இப்போ உதாரணம் சொல்லணும், உங்கள் லக்னத்தை சொல்லி சொன்னோம்னா தான் புரியும். 12ஆம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மகர லக்னம். அப்போ 12ஆம் அதிபதி யார்? குரு பகவான். அப்போ குரு கேது சாரம் பெற்று ராகு பார்க்குறது, சூரியன் வீட்டில் குரு தந்தை வீடு சிம்மம் வீடு தான் வச்சுங்க. ஜாதகர் தந்தை வழியில் பஞ்சாயத்து வைத்து தண்ட தொகை கட்டியிருப்பார். பஞ்சாயத்தில் இருந்து தள்ளி வச்சுருப்பாங்க. ரவுரை வந்து ரவுடி பிஸ்தான்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குமானா கண்டிப்பாக உண்டு. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டாம படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த வில்லன் கேரக்டர் சரத்குமார் வந்து அந்த ஒரு பஞ்சாயத்து பொண்ணு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த கதை இந்த இடத்துல வந்து பொண்ணு சரியாக வருமானா கண்டிப்பாக சரியாக வரும். இந்த மாதிரி உள்ள ஜாதக அமைப்பு தான் அவங்க ஊரை விட்டு 12 கூடிய மகர லக்னம். அதாவது மகர லக்னத்துக்கு 12 கூடிய குரு கேது கூடையோ ராகு கூடையோ சனி பகவான் பாவகிரகங்களோட சேர்ந்து 8ல் இருக்கும்போது இந்த மாதிரி அமைப்புலாம் ஏற்படுமானா கண்டிப்பாக ஏற்படும்னு சொல்லலாம். 2ஆம் அதிபதி நீர் ராசியில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி பார்த்தீங்கன்னா தண்ணீரில் விளையாடுற மாதிரி, தண்ணீரில் ஓடுற மாதிரி, ஏரி குளத்தில் குளிக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் கனவு வருமானா கண்டிப்பாக வரும்னு சொல்லலாம். 12 கூடியவன் ராகுசாரம் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு பாம்பு விரட்டுறது, சிங்கம் மாடு விரட்டுற மாதிரி கனவுலாம் அடிக்கடி வருமானா கண்டிப்பாக வரும். அப்போ 12ஆம் அதிபதி அதை பார்த்தீங்கன்னா புதன் சாரம் வாங்கியிருக்காரு, ஆயில் நட்சத்திரம் சாரம் வாங்கியிருக்காருன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா கனவுல பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாம்பு விரட்டுறது, பாம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வர்றது, நீர்நிலைகள் ஓடுறது, தப்பி ஓடுறது, இந்த மாதிரிலாம் வந்து கனவு வாங்குமானா கண்டிப்பாக வரும். இந்த மாதிரி 12ஆம் அதிபதி பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். 12ஆம் அதிபதி 9ல் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தந்தைக்கு கனவு வரும்னு சொல்கிறது, 4ல் இருந்துச்சுன்னா தாய்க்கு கனவு வந்துச்சு, 3ல் இருந்துச்சுன்னா சகோதர சகோதரிக்கு கனவு வரும்னு சொல்கிறது. இது எல்லாமே வந்து ஒன்றோடு வந்து நம்ம பொருத்தி பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். அதுமாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் அதிபதிக்கு சனி 6 கூடிய அஷ்டமாதிபதி திதி சூனியம் ஆவது, பாதகாபம் சேருவது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆகாதுன்னு சொல்லுவோம். 12ஆம் அதிபதி எங்கே இருந்தாலும் சரி, 6 கூட சனி கூடையோ 6 கூடையுடனோ அஷ்டமாதிபதி கூடையோ திதி சூனியம் அடைவது, இல்லைன்னா பாதகாதிபதியுடன் சேருவது எல்லாமே சிறப்பு கிடையாது. 12ஆம் அதிபதி சுபகிரகத்துடன் ஆதிபத்தியம் பெற்றால் குரு புதன் சுக்கிரனுடன் நல்ல ஆதிபத்தியம் இருப்பது வந்து நல்ல சிறப்பு பலன் சொல்லக்கூடியது அமைப்பு உண்டு. 12ல் ஒரு சொற்பராது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பொது விதி. சிலருக்கு இல்லை அப்படின்னு எல்லாத்துக்கும் நம்ம சொல்லக்கூடாது. இல்லைன்னா கட்டம் காலியாக இருக்குது அப்படின்னாலும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைன்னா 12ஆம் இடத்துல யாராவது இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா காலியாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் அது. எல்லா சம்பவமும் முடிஞ்ச ரிசல்ட் சொல்வது பார்த்திங்கன்னா 12ஆம் பாதம் கிளைமேக்ஸ். நம்ம ஜாதகம் பார்ப்போம், ஜாதகம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியாக கிளைமேக்ஸ் சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் தான். 12ஆம் இடம் காலி கட்டம் வந்தால் கடைசி வாழ்க்கை பற்றி சிந்தனை இருந்து கொண்டு கடைசி காலத்தில் நம்ம எப்படி இருக்க போகிறோம், ஏன் எப்படி இருக்கிறோம், எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் காலியாக இருந்தால். அது மாதிரி ரகசிய திட்டங்களை பற்றி சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா 12ஆம் இடம் தான். மறைத்து வைத்தல், ஏதாவது ஒரு பொருளை மறைச்சி வச்சுட்டு 12ஆம் தேதி எங்கே உள்ளவரோ அங்கு தான் மறைந்து வைப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒரு பொருளே காணாமல் போச்சுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், 12ஆம் அதிபதி எங்கே போய் உட்காந்துருக்காரோ அதுக்கு அந்த கிரக காரகத்துவம் என்ன, அந்த எந்த நட்சத்திரம் உட்காந்துருக்கு அதனால் அடிப்படையில் தான் நம்ம வந்து ஒரு பொருளை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு ஒரு நபரை காணான்னு சொல்கிறாரு, அந்த நபரை கண்டுபிடிச்சது வந்து ஒரு பிரச்சனமே போடுறோம். அப்போ வந்து 12ஆம் அதிபதி அந்த லக்னத்துக்கு உதய லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி எங்கே போய் நிற்கிறாருன்னு பார்க்கணும். எங்கே நிற்கிறாரு, நீர் ராசியில் நிற்கிறாரா, நிலராசியில் நிற்கிறாரா, அவரோட பாவகிரகங்கள் என்ன இருக்குது, அப்போ அவரோட மாற்றங்கள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இது பொருந்துமான கண்டிப்பாக பொருந்தும். சமீபத்தில் ஒரு ஜாதகம் விருச்சக லக்னம் 12ஆம் அதிபதி சுக்கிரன் எங்கே போய் நிற்கிறாரு அப்படின்னா மிதனத்தில் போய் நிற்கிறாரு. அங்கே சுக்கிரன் கூட குரு சேர்ந்து நிற்கிறார் பிரசனத்தில். அங்கே நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குறாங்க, பொருள் காணாமல் போச்சுன்னு கேட்குறாங்க. சொல்கிறோம், சார் உங்களோட பொருள் காணாமல் போனது சுக்கிரனும் குருவும் சேர்ந்து இருக்குது. சுக்கிரன் அளவு நகை, அதாவது பார்த்தீங்கன்னா குருன்னு சொல்லிட்டாவே நகைன்னு சொல்லிடலாம், மஞ்சள் நிறத்தை சொல்லக்கூடியது. அப்போ சுக்கிரனுங்கிறது அந்த சேர்ந்து நிற்கிறதுனால பெண்கள் அணியக்கூடிய நகையா அப்படின்னு கேட்குறோம். ஆமாம் சார், வருமா வராதா, அங்கே வாந்தி கூட இருக்கார்,
பொருள் அழியப்பட்டது, அழிஞ்சு போச்சுன்னு சொல்லியாச்சு. இதுதான் அங்கே அந்த இந்த டிப்ஸ் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஜோதிட ரீதியாக ஒருத்தருக்கு பார்த்துட்டு அந்த அனுமானத்தை வச்சு இது நடந்துச்சா இல்லையான்னு சொல்லும்போது நடக்குது. அப்போ நடக்கிற விஷயத்தை தான் நம்ம இங்கே ஷேர் பண்ணுறோம், சரிங்களா? அதனால் அந்த விஷயத்தை நம்ம எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது தெளிவாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் அது. எல்லாமே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் பரிசோதனை முறையில், ஆய்வக முறையில் பரிசோதிச்சுட்டு சரியாக இருக்கும் பட்சத்தில் தான் உங்கள்கிட்ட நான் பதில் சொல்கிறேன். இதுதான் என்னோட ஜோதிடர் திறன். எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர் ஜோதிடர்மார்கள் சொன்ன விஷயமும் அதுதான். அவங்க என்னதான் சொன்னாலும் அந்த விஷயத்தை உள்வாங்கிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணணும். லேபில் டெஸ்ட் பண்ணுற மாதிரி டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணி நடந்துச்சு அப்படின்னா தாராளமாக சொல்லலாம், தப்பு கிடையாது. இப்போ 12ஆம் அதிபதி 4ல் இருக்குது, இப்போ 12ஆம் அதிபதி 4ல் இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு ஜாதக ரீதியாக சட்டையில் பார்த்தீங்கன்னா புத்தகத்தில் மறைச்சி, சட்டையில் இல்லைன்னா புத்தகத்தில் மறைச்சி வச்சுருப்பாருன்னு சொல்லலாம் ஒரு பொருளை. 12ஆம் அதிபதி 3ல் இருந்தால் தம்பிகிட்ட கொடுத்து வச்சுருப்பாருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி 12ஆம் அதிபதி 4ல் சனியுடன் இருந்தால் வீட்டில் மண்ணை தோண்டி புதைச்சி வச்சுருப்பாரு. இதுவும் நடந்துச்சுங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு 45 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் இன்னும் ஜாதகம் பார்க்குறாரு. அவர் அன்னைக்கு பார்க்குற அன்னைக்கு அந்த லக்ன ஞாபகம், உதய லக்ன ஞாபகம் இல்லை. இருந்தாலும் அந்த ஏன் இந்த இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த 12ஆம் அதிபதி லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி 4ல் போய் சனியோடு இருந்துச்சு. அது என்னென்னா மண் தன்மை வீட்டில் இருந்தது. சார் நீங்கள் அதாவது மண்ணை தோண்டி ஏதாவது புதைச்சி வச்சிங்களான்னு கேட்குறேன். ஆமாம் சார், மண்ணை தோண்டி புதைச்சி வச்சுனா இடம் மறந்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்போ அங்கே சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கும்போது குரு சம்மந்தப்பட்டது. அங்கே குருவோட இடம் ஆகுது. அங்கே மரம் அப்படி ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். மரத்தில் அடியில் ஏதாவது புதைச்சி வச்சிங்களா? ஆமாம் சார், எங்கள் தோட்டத்தில் ஒரு மாமரம் இருந்துச்சு, அந்த மாமரத்துக்கு அடியில் புதைச்சி வச்ச ஞாபகம் இருக்குது சார். இது ஏதோ விளையாட்டுக்காக செஞ்சுருக்காரு. வீட்டில் தான் காணாமல் எடுத்துடுறாங்கன்னு சொல்லிவிட்டு விளையாட்டுக்காக செஞ்சுருக்காரு. ஆனால் வச்ச இடத்த மறந்துட்டார். அவர் சொல்கிற மாதிரி போய் பாருங்கள், மரத்துக்கு அடியில் அப்படின்னா ஒன்று தோட்டத்து மாதிரி தான் இருக்கணும், இல்லைன்னா வயல்வெளியாக பகுதியில் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு சொல்கிறார், ஆமாம் சார் இருந்துச்சு சார், கிடச்சிச்சு சார் அப்படின்னு. அப்போ இந்த விஷயங்களை என்ன ஏன் சொல்கிறோன்னா, இந்த புதையல் ரகசியம் அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டாருன்னா அது புதையல். அவரே தோண்டி எடுத்துட்டார் இல்லையா? இதில் தான் இந்த புதையல் ரகசியத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயம்னு சொல்லக்கூடியது. அது அந்த புதையல் அவருக்கே கிடைச்சா, அந்த பொருள் வச்ச பொருள் அவருக்கே கிடைச்சா அதுக்கு லாபம், அவருக்கே பரவாயில்ல கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால், அவர் விட்டுட்டு மறந்துட்டு போயிட்டா அந்த வீட்டை வேற யாருக்கும் வித்துறாங்க, இடத்த தோட்டத்தை வேற யாருக்கும் வித்துறாங்க அப்படின்னா, அவருக்கு தோண்டும் போது கிடைக்கிது அப்படின்னா அந்த பணம் அவருக்கு தானே போய் சேரும். இதுதான் புதையல்னு சொல்லக்கூடியது. அப்போ 12ஆம் இடத்துல புதையல்னு சொல்கிறவங்களுக்கு ரகசியமும் இதுதான். அதுமாதிரி 12 கூட 5ல் போய் இருந்தாச்சுன்னா யார்கிட்ட கொடுப்பாரு? யார்கிட்ட கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லை காதலர்கிட்ட கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்களே. இந்த மாதிரி அந்த வயதிற்கு ஏற்றாற் போல் நம்ம பதில் சொல்லணும். தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், தாய் தந்தைகளாக இருக்கட்டும், அவங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஒரு 4 குழந்தைங்க இருக்குது அப்படின்னு இருக்கிற பட்சத்தில் அந்த உயில் சம்மந்தப்பட்டதோ அந்த நகை சம்மந்தப்பட்டதோ ஒரு பொருளை யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இறந்து போன ஜாதகத்தை வழியாக, இல்லைனா அந்த அவங்க ஜாதகத்தின் வழியாக, இல்லைனா அந்த குழந்தைங்களோட ஜாதகத்து வழியாக, தாய் இறந்து போயிட்டா தாய்க்கு 4ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமும், தந்தை இறந்து போயிட்டா தந்தைக்கு 9ஆம் பகுதிக்கு 12ஆம் இடம், இப்படி அந்த மாதிரி அந்த இடத்த வச்சுட்டு இந்த ரூலை பயன்படுத்தி அவங்க யார்கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வை சொல்லணும் அப்படின்னா, 12ஆம் பகுதி எந்த பாவத்தில் அமர்ந்துள்ளாரோ அந்த பாவகத்தின் பாவக பொருளை அந்த உயிர் மூலம் மறைத்து வச்சுருப்பாருன்னு சொல்லலாம். இப்போ குரு சுக்கிரன் சேர்ந்து இருக்கு அப்படிச்சுன்னா பீரோவில் மேலே பாருங்கள் லாக்கரில் இருக்கும் அப்படின்னு சொன்னால், சனி தொடர்பு பட்டுச்சுன்னா வக்ரம் மண்ணுக்கு கீழேன்னு சொல்லக்கூடிய விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கு கீழே அடிப்படையில் வழியில் எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை யார்கிட்டையுமே தகவல் சொல்ல போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு 7ஆம் இடம் நிபத்தி ஸ்தானத்தை கொடுக்குறது, அதற்கு 7ல் இருக்கக்கூடிய கிரக அமைப்பை வச்சு அந்த காரக உறவிடம் அவங்க கண்டிப்பாக 7ஆம் இடத்துல ரகசியத்தை சொல்கிறார். 12ஆம் அதிபதிக்கு 7ஆம் இடம், 12ஆம் அதிபதிக்கு 7ஆம் இடம் அப்படிங்கும்போது அந்த காரக உறவுகள்கிட்ட, அந்த நட்புகள்கிட்ட கண்டிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லலாம். அது மாதிரி துப்பு துளக்குறாங்களே, ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, ஒருத்தர் காணாமல் போயிடுறாரு அப்படின்னா துப்பு துளக்குறது இடம் என்னதுன்னா 12ஆம் இடம் தான். மருத்துவமனையிலே தங்கி மருத்துவம் படிக்கிறாங்கன்னா 12ஆம் இடம் 6ஆம் இடத்தை தொடர்பு இல்லாமல் தங்கி படிக்க மாட்டாங்க. 12ஆம் அதிபதி எங்கே உள்ளாரோ அங்கே 6ஆம் அதிபதி குரு செவ்வாய் பார்த்தால் மருத்துவமனை பணி செய்கிறார் என்று சொல்லலாம். 12ஆம் அதிபதி எங்கே உள்ளது? 6ஆம் இடத்துல இருக்கா, குருவோட சேர்ந்துருக்கா, செவ்வாயோட பார்வையில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாருன்னு சொல்லலாம். தாராளம் சரியாக இருக்கும். அது மாதிரி 12ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி செவ்வாய் குருவோட சேர்ந்து
வேலை வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் அதிபதி பார்ப்பது ஜெயிலர் வேலை. இந்த இந்த பொருந்தி பாருங்கள், இதெல்லாம் சரியாக இருக்கும். 12ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியில் இருக்கக்கூடிய செவ்வாயோட குரு சிறைத்துறையிலோட வேலை கொடுக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதே அங்கே ராகு இருந்துச்சு அப்படின்னா குற்றவாளின்னு ஆயிரும். அந்த பாவக ரீதியாக இந்த விஷயத்த சொல்லுது. அது மாதிரி சில பேர் வந்து வீட்டுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க, காணாமல் போயிடுறாங்க, எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு பார்த்திங்கன்னா சன்னியாசின்னு சொல்லுவோம் நம்ம. அப்போ 12 கூடையவர் 5, 7, 9, 10, 12 இதில் எங்கேயாவது கேதுவுடன் தொடர்பு கொள்ளுதான்னு பார்க்கணும், இல்லைன்னா சனியுடன் தொடர்பு கொள்ளுதான்னு பார்க்கணும், இல்லைன்னா ராகுவுடன் தொடர்பு கொள்ளுதான்னு பார்க்கணும். அந்த ராகு கேது சனியோட தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அவங்க சன்னியாசியம் போகுதல் அப்படின்னு சொல்கிறது கூட அமைப்பு வந்துடும். அப்போ 12 கூடையவர் 5, 7, 9, 12 இல்லை, எங்கேயாவது கேது ராகு சனியுடன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா தனிமை விரும்பின்னு சொல்லுவாங்க இந்த கிரகத்துக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். அப்போ 12ஆம் அதிபதி 6, 8 சனி தொடர்பு கொள்ளும்போது திரிசுனியமோ பாதகமோ தொடர்பு கொள்ளும்போதும் தீய பலங்களை கையில் எடுத்துக்கொள்வார், இல்லைனா மறைத்து வாழ்தல், இல்லை ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு மறைஞ்சு வாழ்வார், ஊருக்கு தெரியாமல் மறைஞ்சு வாழ்வார்னு சொல்லுங்களேன், அதுவும் இந்த நடக்கும். அதில் ஏதாவது சுபக்கிரகங்கள் பார்வைப்பட்டாலோ சுபக்கிரகங்களோட பார்வையில் இருந்துச்சுன்னா அந்த பாவத்திலேருந்து அவங்க தப்பிச்சிருவாங்க. ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைமை தாங்குதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தலைமை தாங்குதல் அப்படின்னா நிர்வாகத்தில் வந்து 12ஆம் இடம் பெரும் பதவின்னு சொல்லுவோம். அப்போ 5, 9 வளர்ச்சிக்கு பயன்படும், 5, 9 எதனும் சேர்ந்தாலும் வளர்ச்சி இருக்கும். அப்போ 12ஆம் இடம் டிஸ்கோத்தோடுறது, நாட்டிய நடனம் ஆடுறது, டிஸ்கோத்தோ ஆடுறதெல்லாம் நம்ம 12ஆம் இடம் தான்.